இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடியவர்களாகட்டும், அதற்கு கீழே இருப்பவர்களாகட்டும், எல்லோருக்குமே அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட வரலாறே தெரியாது. அதிமுக என்ற இயக்கம், ஆனால் எடப்பாடி ஆல்மோஸ்ட் சீனியர் தானே? சீனியராக இருக்கலாம். அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. அந்த ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு வேப்பேரியில் இருக்கக்கூடிய ஈபிகே சம்பத் வீட்டில் தான் அதிமுக என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஈவிகே சிலங்கோனுடைய அப்பா ஈபிகே சிலங்கோட அப்பா ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரோட வீட்டில் அது நடந்திருக்கு. காங்கிரஸ்கார் தான் அதிமுகன்னு ஆரம்பிச்சாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு எம்ஜிஆருக்கு துணிவு இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்றேன், மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கூட திமுக என்ற இயக்கத்தை தொடங்கி நடத்துவதற்கு தைரியம் இல்லை. பெரியாரை எதிர்த்து நாம் அரசியல் செய்ய முடியுமா என்ற எண்ணம் அவருக்கு இருந்தபோது தைரியம் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று கொட்டும் மழையில் ராபின்சன் பூங்காவில் 5 பேர் கொண்ட குழுவிலே ஈபிகே சம்பத் இருந்து அண்ணாவுக்கு தைரியம் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கியவரும் ஈபிகே சம்பத் தான். அதிமுகவை தொடங்கியவரும் என்ன பார்ட்டி நடத்துறதுன்னு அவர் கேட்கிறார். அவர் சம்பத்தை பார்த்து கேட்டதே என்னன்னு தெரியுங்கன்னா, அதிமுக காரங்க யாருக்குமே இந்த வரலாறு தெரியாது. அவர் ராஜ்யசபா எம்பி காங்கிரஸ்ல சேர்றன்னு தான் வந்தாரு. காரணம், என் தந்தை ஈவிகே சம்பத்தோடு ஒன்றிணைந்து இருந்தவர். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ ஒரு தனி பார்ட்டி ஆரம்பின்னு சொல்றாரு. ஆரம்பிக்கிறாரு. என்ன பார்ட்டின்னு திமுகன்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னால அண்ணாவை தூக்கி போடியான்னு சொன்னாரு. அதான் அதிமுக. இந்த வரலாறு இன்னைக்கு இருக்கிற ஒரு அதிமுக காருக்கு கூட தெரியாது.